தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னன்னா காவிரி விஷயம்தான். என்னன்னா விஜய் கர்நாடகாவோட பேச போறாரு. இது மாதிரி மேகதாது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கர்நாடகாவோட பேசுறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வரல பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பேசுறது தப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தப்பு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு நீதிமன்றம் வழங்கிய ஒரு உரிமை இருக்குல்ல, அதை மீண்டும் ஒரு பேரம் மாதிரி பேச போறது தப்புனா கண்டிப்பா தப்புதான். அதனால என்னுடைய உண்மையான கேள்வினா, இந்த பேச்சு தமிழகத்தின் உரிமையை வலுப்படுத்துமா, இல்ல சட்ட ரீதியா நமக்கு இருக்கிற நிலைமையை பலவீனப்படுத்துமா? அதுதான் முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துறது தப்பு கிடையாது. பேச்சுவார்த்தை டிப்ளமேட்டிக் சேனல்ல எப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா அதுல அந்த உரிமையை பேரம் பேசக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா நான் பாக்குறேன். இந்த விஷயத்த கர்நாடகா முதல்வருடன் ஒரு மேதாது பேசுறது பேசினாதான் தீர்வு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பக்கம் ஒரு ஒரு விதமா பேசுறாங்க. இப்ப ஒரு விஷயம் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, பேசினாதான் தீர்வு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பேச போனா தமிழகத்தோட சட்டநிலை ரொம்ப பலவீனமாகிடும், அதனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்மளுக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்னன்னா முதல்ல கர்நாடகா போறாரு. அது போறதுனால தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீர் கிடைக்குமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயமா பார்க்கணும். ஏன்னா குடுக்கிறது போறது, கை குலுக்குறது, வணக்கம் சொல்றது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அரசியல் படம் தான். ஆனா காவிரி நீர் தான் விவசாயியுடைய வாழ்க்கை. அதுக்கு பேச்சு நடந்தா ஒரு கணக்கா இல்லாம தமிழ்நாடு தண்ணீர் கிடைக்கிறதுக்கு என்ன கணக்கோ அந்த கணக்கோட நடந்ததான் சிறப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஏன்னா காவிரி வெறும் தண்ணீர் பிரச்சனை மட்டும் பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா காவிரி ஒரு ஜஸ்ட் ஒரு நதியோட தண்ணீர் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா அதை ஒட்டி பல விடயங்கள் இருக்குது. இப்ப காவிரி நம்ம சொன்ன போனாலே டெல்டா விவசாயம் இருக்கு, நெல் உற்பத்தி இருக்கு, குடிநீர் இருக்கு, விவசாயிகளுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இருக்கு, கிராம பொருளாதாரம் இருக்கு, தமிழ்நாடு உணவு பாதுகாப்பே முக்கியமா அதுல அடங்கியிருக்கு. அதே போல மாநில உரிமை. ஏன்னா கர்நாடகாவில் தண்ணீர் திறக்கிறாங்களா இல்லையா, அது எங்கேயோ ஒரு நிர்வாகம் எடுக்கிற முடிவு அப்படின்னு நம்ம கண்டுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அதோட தாக்கம் தமிழ்நாட்டுல விதைய போடலாமா, பயிரை காப்பாற்றலாமா, கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது, விவசாயம் தொடரலாமா, இது போன்ற பல முக்கியமான கேள்விகளுக்கு பதிலே அந்த தண்ணீர் திறந்து விடுறதுதான். ஏன்னா காவிரி நமக்கு ஒரு நதி மட்டுமே கிடையாது. தமிழர் நிலத்துல அது உணவுக்கு, உயிருக்கு ஒரு 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 நரம்பு மண்டலம் மாதிரி. அது அவ்வளவு முக்கியமான ஒரு ஆறு அது. ஏற்கனவே சட்ட தீர்வு இருக்குது. இப்ப எதுக்கு புதுசா போய் பேசணும் அப்படின்றது ஒரு கேள்வி கண்டிப்பா எழுது. இங்க முக்கியமா என்ன கேள்வி எழுதுனா, காவிரி குறித்து என்னன்னா தீர்ப்புகள் இருக்குது, நீர் பங்கீடு நிர்ணயிக்கப்பட்டுருச்சு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இருக்குது, மாதாந்திரம் வழங்க வேண்டிய அளவுகள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு முதல்வர்கள் தனித்தனியா தனியா போய் சந்திச்சு பேசுறதுல என்ன இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கிடைத்த உரிமையே நடைமுறைப்படுத்தல. பேச்சின் நோக்கம் அந்த நடைமுறைப்படுத்துறதுல இருக்க சிக்கலா இல்ல என்னன்றது தெளிவா இல்லை. ஏன்னா ஏற்கனவே கிடைத்த உரிமை மீண்டும் விவாதிக்கிறதே நம்ம விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான அங்கமா ஆயிடும். இதுதான் ஒரு முக்கியமான வேறுபாடா பாக்குறேன். ஏன்னா தீர்ப்பை மாற்றுறதுக்கான பேச்சு மாறி இது போச்சுன்னா அது சரி இருக்காது. தீர்ப்பை செயல்படுறதுக்கான பேச்சா இதை மாத்தணும். அது விஜய் செய்வாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேகதாது திட்டத்துல ரெண்டு மாநிலோட நிலையம் என்னன்னா, இப்ப கர்நாடகாவோட மேகதாது எடுத்தீங்கன்னா அது ஒரு குடிநீர் திட்டம், பேலன்சிங் ரிசர்வேயர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் மின்சார திட்டம் இருக்கு. அவங்க நீர் மேலாண்மை திட்டத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படின்னு அதெல்லாம் முன் வைக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு விடயமா வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க பயமே டோட்டலி வேற. என்னன்னா இது மேல் பகுதியில இன்னொரு நீர்த்தேக்கம் வந்துச்சுன்னா தண்ணீர் எப்ப விடப்படும், எவ்வளவு விடப்படும், மழை காலத்துல மட்டும் சர்பஸ் வாட்டரை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க, வறட்சி நேரத்துல கீழ்ப்பகுதியில இருக்க உரிமை என்ன ஆகும், நீருடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரி யார்கிட்ட இருக்கு, இது எல்லாம் தமிழ்நாட்டிற்குடைய அடிப்படை அச்சமா நம்ம பார்க்கிறோம். இது கர்நாடகா என்ன சொல்லுது, இது எங்களுக்கு தேவையான திட்டம்னு சொல்லுது. தமிழ்நாடு என்ன கேக்குது, சட்டப்பூர்வமா நீர் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் இல்லையா, அது பாதிக்கப்படுமா? அதுதான் இங்க இருக்க முக்கியமான கேள்வி. அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அணை எங்கோ கட்டப்படுறது மட்டும் நம்ம கேள்வி கிடையாது, தண்ணீரின் கதவை யார் கட்டுப்படுத்துவாங்கன்றதான் இப்ப நம்மளுடைய முக்கியமான கேள்வி.
விஜய் வந்து பேச போது தப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நேரடியா நான் சொல்றேன். ஒரு மாநில முதல்வர் இன்னொரு மாநில முதல்வர் போய் பார்த்து பேசுறது தப்பே கிடையாது. பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு முழுமையான அரசியல் நிலைப்பாடா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பேசுவது 3 வகை இருக்கு. ஒண்ணு வந்து உரிமையோட பேசுறது. நீதிமன்ற தீர்ப்பு, மாதாந்த நீர் பங்கு, விவசாய தேவை அதெல்லாம் வச்சு தெளிவா பேசுறது. 2வது வந்து ஜஸ்ட் போட்டோ செஷனுக்காக புகைப்படத்துக்காக மட்டும் வந்து சந்திப்பு நடந்துச்சு, கை கொடுக்குறாங்க, நல்லபடி பேசிக்கிட்டாங்க, ஆனா முடிவு எதுவும் எட்டப்படல அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. 3வது வந்து சமரசமாக போகுது. தமிழ்நாட்டின் சட்டநிலையை வந்து தளர்த்திட்டு தெளிவில்லாத அரசியல் வார்த்தை கொடுத்துட்டு ஏதோ எந்த வேலை பேசாமல் போதும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டு கொடுத்து போற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மிக மோசமான நிலையை உருவாக்கிடும். ஏன்னா பேசுறது வந்து பலவீனம் கிடையாது. ஆனா எதை விட்டு கொடுக்குறோம், எதை விட்டு கொடுத்து பேச போறோம்ன்றதுதான் வந்து அந்த பலமா பலவீனமான்றதை தீர்மானிக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து ஒரு 7 கோடுகள் வந்து தாண்டக்கூடாது இந்த பேச்சுவார்த்தையில. ஏன்னா கர்நாடகாவோட பேசுறப்ப தமிழக அரசு வந்து இந்த 7 விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். விஜய் மட்டுமே இல்ல, விஜய் கூட சேர்ந்து போற எல்லா அவர் கூட இருக்க ஆலோசகர்கள் எல்லாருமே சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேகதாதுக்கு எந்த ஒப்புதலும் இல்லை. என்னன்னா வந்து இது வந்து வாய்மொழியாகவோ இல்லை எழுதப்படாத புரிந்துணர்வோ இல்லை வந்து பின்னர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மங்களான நிலைப்பாடாகவோ எந்த ஒப்புதலும் வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. அதே போல நீர் பற்றாக்குறை வந்து முதல்ல சரி செய்யணும். ஏன்னா எதிர்கால திட்டம் பேசுறதுக்கு முன்னாடி வந்து இப்ப வழங்கப்பட நீர் எப்ப வரப்போகுது அப்படின்றதுக்கு அவங்க பதில் தெளிவா சொல்லணும். அதே போல நீதிமன்றம் வந்து CWMA மூலியமா ஒரு மையமா இருக்கணும். இது முதல்ல பேசுறப்ப வந்து அதிகாரப்பூர்வ அமைப்புகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது. இவ புதுசா ஒண்ணு உருவாக்குற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதே போல எல்லாமே இந்த எழுத்துப்பூர்வமா இருக்கணும். ஏன்னா நல்ல முறையில பேசணும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் ரீலுக்கு வர மாதிரி இல்லாம என்ன பேசுனாங்க, கர்நாடகா வந்து என்ன உறுதி கொடுத்துச்சு, என்ன காலக்கெடு இருந்துச்சு, அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றது வந்து தெளிவா வெளிப்படணும். அது வரலன்னா அது ஜஸ்ட் ஒரு நியூஸ் ரீல் மாதிரி போயிடும். அதே போல சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இது வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியே நான் பார்க்கிறோம் தமிழர்கள். ஆனா வந்து இது வந்து சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ரீதியாகவும் இது வந்து நிறைய நெறிகள் அடங்கி இருக்குதுல. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு அரசியல் மேடை பேச்சு மாதிரி கிடையாது. இது வந்து நீரியல் சம்பந்தப்பட்டது, டேம் அந்த அணை சம்பந்தப்பட்டது, சட்டம் இருக்கு, விவசாயத்தை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்ச குழு கண்டிப்பா பேசணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா அவங்க ஒரு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே போல டெல்டா விவசாய தேவைக்கு வந்து கால அட்டவணை கண்டிப்பா வேணும். ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு நாள் வரும் அப்படின்றது பதில் கிடையாது. இப்போ வரும் அப்போன்றது பதில் கிடையாது. எப்போ வரும்ன்றது இந்த காலை ஒரு டைம் லைனோட ப்ராப்பரா இருந்தாதான் விதைப்பு பண்றது, குறுவை, சம்பா இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு வேணும் தண்ணி, எப்ப திறக்கணுன்றது தெளிவு இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் தெளிவுபடுத்தும் இந்த பேச்சுவார்த்தையில. அதே போல மத்திய அரசுக்கு வந்து இப்ப அதுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. ஆனா அது வந்து இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஏதாவது காங்கிரஸோ பிஜேபி எது வந்தாலும் வந்து தமிழர்கள் வந்து விரோதமாவே என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு சத்தம் அமைதியா போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த வாய்ஸை எழுப்ப மாட்டாங்க. தமிழருக்காக வாய்ஸை எழுப்ப மாட்டாங்க. இது வந்து CWMA அப்புறம் சுற்றுச்சூழல் அனுமதி, தொழில்நுட்ப அனுமதி இது எல்லாத்துலயுமே வந்து மத்திய அரசுக்கு பங்கு இருக்குது இல்லையா? இப்ப இந்த பிரச்சனை வந்து ஏதோ 2 மாநிலத்தை சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால சண்டை போட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இது வந்து அணுகக்கூடாது. இது வந்து கரெக்டா பார்க்கணும். ஏன்னா சந்திப்புக்கு அஜெண்டா மட்டும் போதாது, தமிழ்நாட்டுக்கு ரெட்லைன் நிறைய இருக்கு. அதுக்கான தேவைகள் எல்லாமே கரெக்டா பார்த்து கரெக்டா பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த பேச்சுல வந்து வெற்றி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தோம்னா, விஜய் வந்து கர்நாடகா போயிட்டாரு. அங்க வந்து போயிட்டு வந்த பிறகு நம்ம என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு உடனே எவ்வளவு தண்ணீர் கிடைச்சது, எப்ப தண்ணீர் திறக்கப்படும் அப்படின்ற எழுத்துப்பூர்வ உறுதி கண்டிப்பா கிடைச்சதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல மேகதாதுக்கு தமிழகத்துல இல்லை நம்ம வந்து அந்த டேம் கட்டக்கூடாதுன்றதான் உறுதியா இருக்கணும் இல்லையா? சோ அதுல இருந்து அந்த நிலைப்பாடு மாறலையா இல்லையான்றதை உறுதிப்படுத்தணும். அதே போல CWMAல வந்து கர்நாடகா வந்து அது ஒத்துழைக்காது. அது அவங்க போட்ட அந்த மையம் போட்ட கருத்துக்கள்னா என்னென்ன இதை செய்யணும் அதை செய்யணும் போட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கர்நாடக ஒப்புக்கொண்டுதா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியணும். அதே போல டெல்டா விவசாயத்துக்கு ஒரு தெளிவான திட்டம் அறிவிக்கப்படணும். அது அறிவிக்கப்பட்டுச்சான்னு நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே போல மத்திய அரசுல வந்து இணைந்து அழுத்தம் கொடுக்க முடிவு செய்யணும். அது வந்து இப்ப தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு இணைஞ்சு கர்நாடகத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நடந்துச்சான்னு பார்த்தா தான் இந்த சந்திப்பு வந்து நல்ல முறையில் நடந்துச்சு அப்படின்ற உறுதிப்படுத்த முடியும். அப்படி இல்லாம ஜஸ்ட் கை குலுக்கிட்டு
எந்த அவுட்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். தண்ணி திறக்கிறது தான் அவுட்கம், கை கொடுக்கறதுக்கு அவுட்கம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல இதுல வந்து இது எதிர்கட்சிகள் வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. இல்ல எதிர்கட்சிகள் வந்து 2 தவறுல செய்யக்கூடாது. என்னன்னா இந்த விஜய் பேசுறதையே வந்து துரோகம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை வந்து ஒரு எப்பயுமே பாருங்க, பேச்சுவார்த்தை ஒரு அரசியல் கருவி அது. ஏன்னா எல்லாமே பேச்சுவார்த்தை மூலியமா தான் சரி பண்ண முடியும். சோ அப்படி இருக்கப்ப பேச்சுவார்த்தை பண்றதே தப்பு அப்படின்றத வந்து சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு, அதை செய்யக்கூடாது. அதே போல வந்து விஜய் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா எந்த கேள்வியுமே கேட்காம தமிழகத்தினுடைய ரெட்லைன் என்ன, சட்ட ஆலோசனை என்ன, பேச்சுடைய அஜெண்டா என்ன, முடிவு வெளியிடப்படுமான்ற கேள்வி, அப்புறம் விவசாய ஆலோசனை நடந்தா, இது எல்லாமே வந்து கண்டிப்பா இந்த கேள்வியை வந்து கண்டிப்பா கேட்கணும். இந்த கேள்வி வந்து விஜய் நோக்கி அவங்க கண்டிப்பா வைக்கணும். இதை கேட்காம ஜஸ்ட் நீங்க பேசுறதே தப்பு, துரோகம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா எதிர்கட்சியுடைய வேலை வந்து பயமுறுத்துறது மட்டுமே கிடையாது, அரசை கண்காணிக்கிறது. அந்த வேலையை கரெக்டா செய்யறாங்களா அப்படின்னு நிச்சயமா பார்க்கணும். மத்திய அரசு ஜெனரலாவே இந்த விஷயத்துல ஆரம்பமே பார்த்திருக்கோம். காங்கிரஸ் இருந்தாலும் இல்ல பிஜேபி இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த காவிரின்னு வரப்ப வந்து தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு இதையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே செய்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ அதெல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப காவிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு கர்நாடகா வந்தா என்ன ஆகும், முக்கால்வாசி கர்நாடகா பக்கத்துக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, காவிரி பிரச்சனை நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு, பெரிய ரயாட் நடந்துச்சு, எல்லாத்தையும் பாதிக்கப்படுது தமிழகம் தான். ஆனா மத்திய அரசு வந்து அதை வந்து அப்படியே கடந்து போறதுதான் முயற்சி பண்ணணும்னால அதை சால்வ் பண்ணணும் என்னைக்கும் நினைச்சது கிடையாது. ஏன்னா காவிரி மேலாண்மை அமைப்பு வந்து யார் செயல்படுத்தணும், அதே போல இந்த அணைக்கு திட்டத்தை வந்து அனுமதியை வந்து யார் பரிசீலிக்கிறது, அதே போல மாநிலங்கள தீர்ப்பை வந்து மதிக்கிறதான்னு கண்காணிக்கிறது யாரு, அப்படி கண்காணிக்க என்ன பெனால்டி கொடுக்கணும்ன்றது தீர்மானிக்கிறது யாரு. இப்ப நீர் பற்றாக்குறை நேரத்துல வந்து எதை அந்த நடைமுறைப்படுத்துறதை வந்து உறுதி செய்யறது யாரு, இது எல்லாமே வந்து மத்திய அரசுடைய பொறுப்பு. ஆனா இதை செய்தா அப்படின்னு பார்த்தா அது பல நேரங்கள்ல அதை கண்டுக்காம விடுறதுதான் அவங்களுடைய வேலையா இருக்குது. ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக இது 2 மாநிலங்களோட உணர்ச்சி மோதலா மட்டும் பல சமயத்துல பார்த்து மத்திய அரசு கண்டுக்காம போனதுனால இது வந்து அது ஒரு மத்திய அரசுக்கு வந்து கூட்டாட்சி பொறுப்பு கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இதை வந்து அவங்க பார்க்கணும். இந்த கேள்விகளுக்குலாம் அவங்க வந்து கண்டிப்பா ப்ராப்பரா பதில் சொல்லணும் ஆக்சுவலி. அதே போல விஜய்க்கு வந்து அரசியல் சோதனை இது என்னன்னா, இது வந்து ஏதோ போகணும், சைன் பண்ணணும், அப்படியே ஒரு படத்தை எடுத்தோம், போட்டோ எடுத்தோம், அமிச்சோன்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆட்சியில வந்து முக்கியமான இது வந்து ஒரு மாநிலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இது வந்து சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரி வந்து அவர்ல எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா காவிரியில வந்து சட்டத்தெளிவு கண்டிப்பா வேணும், தொழில்நுட்ப அறிவு கண்டிப்பா இருக்கணும், அரசியல் அழுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அரசியல் வந்து இப்ப நீங்க எதிர்கட்சி பத்திரவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதே போல மத்திய அரசோட பேச்சு அவங்க கூட எந்த மாதிரி டயலாக்ஸ் வச்சு அதை எப்படி உறுதிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கர்நாடகாவில் எப்படி பேச போறோம், என்ன மாதிரி மோட்ல பேச போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல விவசாயிக்கு தண்ணீர் வேண்டும். இதுல வந்து ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் கண்டிப்பா தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். விஜய் வந்து கர்நாடகாவில் சந்திக்கிறது வந்து ஒரு ஒரு சோதனைன்னு சொல்ல முடியாது. ஆனா தமிழக உரிமை காப்பாற்றி அவர் என்ன திரும்பிட்டாருன்னா அதுதான் ஒரு பெரிய சோதனை. ஏன்னா தமிழர் உரிமை விட்டு கொடுத்துட்டாலும் பிரச்சனை, உரிமையை காப்பாற்றி கொண்டா அது பெரிய சக்சஸா இருக்கும். அதுதான் பெரிய சோதனை எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அவருக்கு, எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும் இந்த தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழர் ஒரு உரிமை, மொழி, இனம், வரலாறு அது மட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு உரிமைன்னு பேச போறப்ப ஜஸ்ட் மொழியை மட்டுமே இல்லை, இனத்தை மட்டுமே, வரலாறு மட்டுமே சொல்ல முடியாது. அது நில உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல நிலங்களை கலந்திருக்கோம் தமிழ்நாட்டுல. ஸோ நில உரிமை முக்கியம், நீர் உரிமை ரொம்ப முக்கியம், வாழ்வாதார உரிமை ரொம்ப முக்கியம், உணவு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், மாநில உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காவிரி பிரச்சனை வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஜஸ்ட் எமோஷனலா அப்படி கோபமா இருக்கலாம என்ன தரவு இருக்கு, சட்டத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு, விவசாயி கூட எப்படி நிக்கணும், நீண்ட கால அழுத்த கட்டமைப்பு, நீண்ட காலமா ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த காய்கறி நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான இதை கண்டிப்பா வந்து தமிழ் அரசியல் சிந்திக்கணும். ஏன்னா காவிரிக்காக வந்து ஜஸ்ட் கோவப்படுறது, கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா காவிரி உரிமை வந்து அது நிரந்தரமா தமிழகத்துக்கான உரிமையை நிலையாட்டுறதுக்கு அந்த அரசியலை வந்து சரியா அந்த அரசியலை காப்பாற்ற வேண்டிய உரிமை வந்து நம்மகிட்ட இருக்குது. எனக்கு வந்து இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்களும் கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா விஜய் கர்நாடகா பேச சரியா தப்பான்னு தெரியல, நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க.
ஆமா அவர் பேசுறது கரெக்ட் தான், இல்ல சட்டவாளி மட்டும்தான் கரெக்ட், அவர் பேச போறதே தவறுன்னு சொல்லுங்க. அதே போல மேகதாது திட்டத்துல வந்து தமிழக நிலை என்னவா இருக்கணும், மொழிமேன்மை எதிர்க்கணுமா, இல்ல கடுமையான எதிர்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தணுமா, நிபந்தனையோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா, இல்ல மத்திய அரசு வந்து முடிவு செய்யட்டும் அப்படின்னு விடணுமா, இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. அதே போல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் கர்நாடகம் திரும்புறப்ப எந்த முடிவு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? உடனடி நீட் திருப்பா, இல்ல வந்து மேகதாதுக்கு எழுத்துப்பூர்வமான மறுப்பா, இல்ல சிஎம்டி விட கால அட்டவணையா, இல்ல விவசாயிகளுக்கு நிவாரணமா? நீ இந்த கண்டிப்பா இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன காரணத்தோட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இன்றைய முடிவு என்னன்னா, விஜய் கர்நாடகாவோட பேசுவது தவறு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த பேச்சு வந்து தமிழகத்தோட உரிமையை வலுப்படுத்தணும், பலவீனப்படுத்திடக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பை வந்து செயல்படுத்தணும், மீண்டும் அதுக்கு போய் பேரம் பேசக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பையே வந்து பேரமா பேசக்கூடாது. அதே போல மேகதாதுல வந்து தமிழகத்தோட நிலைப்பாடு வந்து தெளிவா இருக்கணும். என்னன்னா வந்து டெல்டா விவசாயம் தண்ணி கிடைக்கணும், அதுதான் ஒரு எண்ட் ரிசல்ட்டா இருக்கணும். பேச்சு நடந்துச்சு, ஆனா வெற்றி அல்ல, உரிமை காப்பாற்றப்பட்டதான் வெற்றி. அதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேச்சு நடந்துச்சு, பேச்சு நடந்தாலும் வெற்றி கிடையாது, உரிமை காப்பாற்றப்படணும், அதுதான் வெற்றியா பார்க்கப்படும். விஜய் வந்து கர்நாடகா சென்றாரா என்பது கண்டிப்பா பெரிய செய்தியா இருக்கும். தமிழ்நாட்டின் காவல் வந்து காப்பாற்ற என்பது வந்து வரலாறு தான் சொன்னோம். ஏன்னா போகணும், பேசணும், பேசி முடிச்சு வரணும், அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம், உரிமையை வந்து கண்டிப்பா பேரம் பேசக்கூடாது, தீர்ப்பை மாற்றுவதற்கு பேச்சு கண்டிப்பா பேசக்கூடாது, அதை செயல்படுத்துறதுக்கான பேச்சு கண்டிப்பா வேணும், தீர்ப்பை செயல்படுத்துக்கு என்னவோ அதை கண்டிப்பா பேசணும். அணை எங்க கட்டப்படுகிறது என்பது மட்டும் அல்ல, தண்ணீர்ல வந்து அந்த கதவை யார் திறக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம், அதுக்கான தெளிவு வேணும். அதே போல ஜஸ்ட் கை குலுக்கல் மட்டும் கிடையாது, தண்ணீர் திறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவுட்கம் இந்த டிஸ்கஷன்ல, அதை அவர் செய்யணும். அதே போல காவிரிக்கு வந்து கோவப்படுறாலோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால ஒன்றும் பயன் கிடையாது. அந்த உரிமை நிரந்தரமா காக்கிறதுக்கான அரசியல்லாம் வந்து தமிழ் அரசியல் செய்யணும். அதே போல விஜய் கர்நாடகா வந்து சந்திப்பு வந்து ஜஸ்ட் ஒரு சோதனை சொல்ல முடியாது. ஏன்னா தமிழக உரிமையை காப்பாற்றி திரும்பிட்டாருன்னா அதுதான் பெரிய சக்சஸா இருக்கும். தொடர்ச்சியாக இந்த வலைதளத்துக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம இது போல பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த இந்த டாபிக் கண்டிப்பா நல்ல, ஏன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாளா போய் பேசுறப்ப அது பெரிய டாபிக் ஆகும். ஸோ அதனால இந்த டாபிக் எடுத்து நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். தொடர்ந்து பேசுவோம். உங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.